அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மயங்கலி சொற்கள் பார்ட் 3 வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோனுடைய சிறப்பே என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சொல்லுக்கான மூலப்பொருள் தெரிஞ்சா மற்றதை அதை வச்சு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விதத்துல நம்ம அந்த சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து தன்னகரம் இது வந்தது அப்படின்னா இதுக்கான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மேற்பக்கம் வேட்டை நாயின் உருவுகயிறு தடியில் வெட்டிய வரை. இதற்கு நம்ம வந்து மூலப்பொருள் என்ன அப்படின்னா ஒரே பொருள் தான், மேல் நோக்கிய நிலை. இப்போ அண்ணுனாவே மூலப்பொருள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், மேல் நோக்கிய நிலைங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இது எப்படி இதுல மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா மேற்பக்கம் அப்படிங்கும் போது மேல் நோக்கிய நிலை ஞாபகம் வரும். ஓகே, வேட்டை நாயின் உருவுகயிறு அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது நாயின் மேல் உள்ள கயிறு. அப்ப மேல் உள்ள அப்படிங்கிறது வருதா, அப்போ மேல் நோக்கிய நிலை, நாயின் மேல் உள்ள கயிறு. தடியில் வெட்டிய வரை அப்படின்னா கம்பின் மேல் பகுதியில் இடும் அடையாளம். வெட்டிய வரைனா அடையாளம், ஓகேவா? அப்ப கம்பின் மேல் பகுதியில் இடக்கூடிய அடையாளம், மேல் பகுதி வருது இல்லையா? அப்ப இதை வந்து உங்களுக்கு அண்ணுனாவே என்ன ஞாபகம் வைக்கணும்னா மேல் நோக்கிய நிலை, இதுதான் வந்து மூலப்பொருள். ஓகே, அடுத்தது ரன்னகரம் அண் வந்தது அப்படின்னா அதாவது இது வந்து ஆண்பால் விகுதி, அது வந்து வினை பெயர் வினையாளனையும் பெயர் எல்லாத்துலயும் வரும். தன்மை ஒருமை விகுதி, சாரிய எதிர்மறை முன்னோட்டு. அப்ப இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே மூலப்பொருள் என்ன அப்படின்னா இலக்கண குறியீடு, அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தன்னகரம். இதற்கான பொருள் மேல்வாய்ப்புறம் உள்நாக்கு கீழ்வாய்ப்புறம் அண்ணா. இதற்கு மூலப்பொருள் ஒரே பொருள் என்ன அப்படின்னா வாயின் உட்பகுதி. அப்ப வாயின் உட்பகுதியில தான் எல்லாமே இருக்கு, மேல்வாய்ப்புறம் உள்நாக்கு கீழ்வாய்ப்புறம் அண்ணா. அப்படிங்கிறது அண்ணாந்து வாயின் உட்பகுதியை தெரியும், அண்ணாந்து பார்க்கும்போது வாயின் உட்பகுதி தெரியும். அப்ப அன்னம்னாவே வாயின் உட்பகுதி. அடுத்தது ரன்னகரத்துக்கான இந்த அன்னம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சோறு, நீர், உணவு அருந்திய இடம், உணவு தரும் பூமி, மலம், அன்னப்பறவை, புல்வகை, கவரிமான், தங்கம், அணி, இதெல்லாம் வருது. இதுக்கு வந்து இந்த அன்னத்துக்கு வந்து மூலப்பொருள் என்ன அப்படின்னா உயிருக்கு ஆதாரமாக உள்ளது மற்றும் உயிர். அடுத்து உயர்வான பொருள்கள், உயிருக்கு ஆதாரமாக உள்ளதும் உயர்வான பொருள்கள். அப்போ உயிருக்கு ஆதாரமாக உள்ளது என்ன, சோறு, நீர், உணவு அருந்திய இடம். இதெல்லாம் வந்து சோறு நீர் எல்லாம் நமக்கு வந்து உயிருக்கு ஆதாரமாக உள்ளது, அது அருந்தக்கூடிய இடம். அடுத்து வந்து அந்த உணவு தரக்கூடிய பூமி, இதெல்லாம் வந்து உயிருக்கு ஆதாரமாக உள்ளது. நம்ம உணவு அருந்திய பிறகு கழிவுகள் வெளியேறக்கூடிய மலம். அடுத்தது உயிரினங்கள், அன்னப்பறவை, புல்வகை, கவரிமான். அப்போ வந்து உயிரினமும் உயிருக்கு ஆதாரமான பொருள்களும். அடுத்தது உயர்வான பொருள்கள் தங்கம், அணி, ஓகேவா? அடுத்தது அண்ணன்னா முன்பிறந்தவன், மூத்தோன், தமையன், அதாவது உறவு முறையை குறிப்பிடுவது இந்த அண்ணன் நமக்கு தெரியும். அடுத்தது இந்த அண்ணன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது சுட்டி காட்டும் சொல், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவது. அப்படிப்பட்டவன், அத்தன்மையன். அப்ப இந்த அண்ணன்னாவே சுட்டி காட்டும் சொல், அவர் வந்து அப்படிப்பட்டவர் என்று சுட்டி காட்டும் சொல். அப்ப இந்த அண்ணுங்கிறது என்ன, மேல் நோக்கிய நிலை. இது வந்து இலக்கண குறியீடு. இந்த அன்னம்னா வாயின் உட்பகுதி, இந்த அன்னம்னா உயிருக்கு ஆதாரமாக உள்ளதும் மற்றும் உயர்வான பொருள்கள். அடுத்தது அண்ணன் உறவுமுறை. இந்த அண்ணன்கிறது சுட்டி காட்டும் சொல், அவர் அப்படிப்பட்டவர் என்று சுட்டி காட்டும் சொல். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 3 சொற்களோடு மயங்கலி சொற்களோடு வர்றேன். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.